சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3ds மேக்ஸ்ல ஐஇஎஸ் லைட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் லைட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 3ds மேக்ஸ்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால் ஷேப்ல போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ வால் மாதிரி போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம ஐஏஎஸ் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரான வியூல வச்சுக்கோங்க. இப்படி 3டி வியூ அதாவது பெர்ஸ்பெக்டிவ் வியூலயோ, இல்ல இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சு போடுறது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லைட்ஸ் கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டான ஆங்கிள்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. அதாவது இப்ப ஃப்ரண்ட்னா, ஃப்ரண்ட் வியூல ப்ராப்பரா இந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லைட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வீரே ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீரே ஐஏஎஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பெராமீட்டர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் நீங்க டிரா பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆனா நீங்க இதுல என்ன லைட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்க டிரா பண்ணலாம். யுவர் கன்வீனியன்ட் தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், டிரா பண்ணிட்டு சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி டிராக் ஆகும். டிராக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இப்படி மவுஸை விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் லைட்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ஷேப் கொண்டு வந்திருக்க மாதிரி இது. ஸோ இப்போ இன்னொரு லைட்டும் ஃபிக்ஸ் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி லைட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன லைட் வேணும், அதாவது எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வேணும், அதெல்லாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்படி சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆகல அப்படின்னா, டாப் வியூல வச்சுட்டு இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆனா மட்டும் தான் கரெக்ட்டா உங்களுக்கு மூவ் ஆகும். நீங்க மேல இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா, அது மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். கீழ இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ராப்பரா வெளியில கொண்டு வந்து இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ட செலக்ட் பண்ணிட்டு, இங்க மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல. ஸோ இந்த மாடிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நெறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ஐஇஎஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நன் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ள போகும். அதாவது நம்ம ஐஏஎஸ் லைட் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அந்த இத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ்ல இப்போ ஐஏஎஸ் லைட்ஸ் இந்த ஃபோல்டர்ல இருக்கும். ஐஏஎஸ் ப்ரீசெட்ஸ் அப்படின்றதுல போயிட்டு, இதுல நம்மளுக்கு நெறைய நம்பர்ஸ் இருக்கும். 1 டூ 30 இருக்கும். அதாவது 30 லைட் இருக்கு. 30 லைட்ல நம்மளுக்கு எது வேணுமோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 17 அப்படின்ற நம்பர கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லைட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல நன்னுன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, வேற ஒரு ஆப்ஷன் அதாவது வேற ஒரு லைட் வந்து அதாவது லைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது நம்பர்ஸ் என்னன்னா, அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 8ன்ற ரிஃப்ளெக்ஷன் குடுத்துருக்கு. இப்போ நார்மல் ஒரு ரெண்டரிங் போட்டு காமிக்கிறேன். இல்ல ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட, நீங்க என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த இடத்துல ஜிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல எனேபிள் ஜிஐ அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, பிரைமரி என்ஜின்ல இரேடியன்ஸ் மேப்பும், செகண்டரி என்ஜின்ல லைட் கேட்சும் செக் பண்ணிக்கோங்க. இது 2ம் செட் பண்ணிட்டு, நார்மலா ரெண்டர் குடுக்குறேன். இதுல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாரி அதிகமா உங்களுக்கு பவர் இந்த மாதிரி ஒரு மாரி ரொம்ப ஆடா தெரியுது அப்டின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்போசர் வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹை பர்ன் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஹைலைட் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி ரெட்யூஸ் ஆயிடும். அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதே மீறி உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல போயிட்டு லைட்ட செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல கீழ டவுன் பண்ணி வந்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல இன்டென்சிட்டி வேல்யூ அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அத நீங்க ரெட்யூஸ் பண்றனாலும் பண்ணிக்கலாம். இன்கிரீஸ் பண்றனாலும் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு லைட்டோட ரிஃப்ளெக்ஷனோட இன்டென்சிட்டி வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 3500 இருக்கு. 2000 சேஞ்ச் பண்றேன். இப்போ ரெண்டர் பண்றேன். ஸோ ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் குறைச்சிங்கனாலும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ஃபுல்லா வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்போசர் குறைச்சிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்பரா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்போசர் வேல்யூவும், ஹைலைட் பர்னும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல நல்லா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க மறுபடியும் ஏதாவது ஷேப் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு எப்பவும் போல 17 கிளிக் பண்ணிட்டு நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னா 19 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ரெண்டர் பண்ணும்போது ஷேப் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். நீங்க வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ஐஏஎஸ் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெளியில எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்றனாலும் பண்ணிக்கலாம். இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஜிஐ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கம்பல்சரி ஆன் பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேப்ஸ்ல ஏதாவது அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாட்டம்ல ஒண்ணு, அதே போல டாப்ல ஒண்ணு. இங்க மேல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரியும், இங்க கீழ ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரியும் பண்ணியும் நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி கூட நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியருக்கு நீங்க எலிவேஷன் டிசைன்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.